வணக்கம் நண்பர்களே. தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடியில் யாருமே இருக்க மாட்டாங்க. நாம என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக இளைஞர் தலைவரும் தருமபுரி வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திருப்போரூர்ல அதிமுக வேட்பாளர்களை ஆதரிச்சு அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ கள்ள ஓட்டு போடுறதை பத்தி மறைமுகமா பேசினார் அன்புமணி. அவரோட இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல அன்புமணி என்னதான் பேசினார் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுக்குமே வாக்கு வங்கியே கிடையாது, திமுகவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கு. தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடியில திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நாம மட்டும்தான் இருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? செய்ய வேண்டியதை செய்வோம், அப்புறம் என்ன, இந்த 2 வேட்பாளரும் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பேசியிருந்தார். அன்புமணியோட இந்த பேச்சை முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் 2 வேட்பாளர்களும் பக்கத்துல நின்றுட்டு சிரிச்சு ரசிச்சாங்க. பொதுக்கூட்ட மேடையிலே மறைமுகமா அன்புமணி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட் அண்ட் சி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.